இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதம் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஜனநாயகன் ஃபைனலி ஜெயிச்சிட்ட மாறா அந்த ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம். வி ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகன் இந்த மாதிரியான ஹேஷ்டேக்லாம் மூலமாக தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறதா நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த ஜனநாயகன் படத்தை பற்றின வழக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்டில் வந்திருந்தது. அப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழு, அதாவது சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு குழு எடுத்த முடிவை அந்த சென்சார் போர்டு தலைவர் மீறி இருக்கிறாரு. யாரை மீறி அந்த அதிகாரம் யார் அவர் கொடுத்தது அப்படின்றத ரொம்ப காட்டமான விஷயங்களை சொல்லி இதுக்கு தரமான ஒரு பதிலடியா அவங்களே சொல்லிட்டாங்க. ஆயிஷா நினைக்கிறேன் அவங்க நேமு. ரொம்ப அழகா ரொம்ப உக்கிரமா இந்த பதிவை அவங்க போட்டிருக்காங்க. சொல்லி இந்த படத்துக்கு நீங்க உடனே UA சான்றிதழ் வழங்கியே ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஜனநாயகனை பத்தி தெரியும். ஜனநாயகன் படம் விஜய் அவர்களோட நடிப்புல, வினோத் அவர்களோட இயக்கத்துல, KVN ப்ரொடக்ஷன் தயாரிப்புல இந்த படம் உருவாகி 9ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்றத உலகம் முழுவதும் சொல்லப்பட்டுச்சு. இது அவரோட கடைசி படம் அப்படின்றத அவரே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் அவரோட கடைசி படம் அப்படின்னால, அவரோட படங்கள் வந்தாலே மற்ற நடிகர்கள் படம், யங்ஸ்டர்ஸ் படமாக இருக்கட்டும், மற்ற ஆட்கள் எந்த படமும் போட்டிக்கு வராது. அதுதான் இயல்பு. ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், அஜித், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஆட்களோட விஜய் அவர்களோட படம் வர்றது வழக்கம். குறிப்பா ரஜினி அவர்களோடையும் அஜித்குமார் அவர்களோட படம் வரும் பொழுது இவங்க 2 பேர் படம் நேருக்கு நேரும் மோதி இருக்கு. ஸோ இந்த பொங்கலை பொறுத்தவரையிலும் நாங்கள் வரோம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியும், அவர் அதுக்கப்புறம் அரசியலுக்கு போக போகிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாரு என்னோட கடைசி படம் அப்படின்றத. அதையும் மீறி பராசக்தி அப்படின்ற ஒரு படம், அது 14 ரிலீஸ் தேதி அறிவிச்சிருந்தாங்க. 10ஆம் தேதி முன்னதாகவே வரதாகவும் இருந்தது. 9 ஜனநாயகன், 10 பராசக்தி. இந்த இடையில தான் படத்தோட ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்புறாங்க. அவங்க அப்போ வரைக்கும் வழங்கவே இல்லை. தணிக்கை குழு என்னதான் பண்றாங்க அப்படின்ற அவங்களுக்கும் இந்த கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. அவங்க ஒரு 16 கட்டு கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க இந்த படையோட சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கீங்க, IG அலுவலகத்தை நீங்க வெடிக்க வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சென்சார் போர்டு தரப்புல சொல்லப்பட்டதாகவும், அதையும் ஜனநாயகன் தரப்பினர் எடுத்ததாகவும் நீக்கினதாகவுமே அவங்க தரப்புல சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ், நியூ இயர் இந்த மாதிரி தொடர்ச்சியா விடுமுறை நாட்கள் வர இப்போ ஜனவரியில படம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது, மீண்டும் இந்த 5ஆம் தேதி போய் அவங்க கேட்கும் பொழுது தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ஒரு குழுவா நாங்க எடுத்த முடிவு UA சர்டிபிகேட் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றதான். இப்போ சென்சார் போர்டு தலைவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எங்கிருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கு, யார் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் தனிப்பட்ட முறையில எடுத்த முடிவா இல்ல வேற எங்கேயாவது வந்த அழுத்தமா அப்படின்றதா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும், அதாவது இந்த படத்துக்கு UA வழங்க முடியாது, கொடுக்கல. அவங்க மீண்டும் இவங்க நீதிமன்றத்தை நாடி போறாங்க. அந்த வழக்கு விசாரிக்கப்படுது. அப்பயும் ஜனநாயகனுக்கு ஆதரவா ஒரு குரல் இல்லையே அப்படின்னு நம்மளை பார்க்க முடிஞ்சது. அந்த ஒரு கேப்ல தான் என்ன பண்றாங்கன்னா, உள்ள பூந்து நம்ம பசங்க சம்பவம் பண்றாங்க. எல்லாருமே அந்த படம் ரிலீஸ் ஆகல, இன்னைக்கு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம், இந்நேரம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு திருவிழாவா, ஒரு தீபாவளியா, பொங்கலே தீபாவளி கணக்கா அவங்க கொண்டாடி இருப்பாங்க. மிக மன வலியோட இருந்த விஜய் ரசிகர்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் திரைத்துறையிலிருந்து யாருமே குரல் கொடுக்கலையே அப்படின்ற நேரத்துல முதல் குரலா ஜெயம் ரவி அவர்கள் பதிவு பண்றாங்க விஜய் அவர்களுக்காக. அப்புறம் சிலம்பரசன் அவர்கள் பதிவு பண்றாங்க, கார்த்திக் சுப்பராஜ் பண்றாங்க. இன்னைக்கு காலையில கூட தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஜீவா அவர்கள் ஒரு பதிவு பண்றாரு, ஒரு பதிவை கொடுக்குறாரு. ஸோ சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிக்க, நம்ம விர்ச்சுவல் வாரிஸா இருக்கட்டும், விஜயன் ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே வி ஸ்டாண்ட் வித் தளபதி அப்படின்னு போறாங்க. இதை தான் அந்த மனுஷன் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொன்னாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் 2023 பேசப்பட்டுச்சு. நானும் KVN ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடியவரும் 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு. அந்த நேரத்தில் பண்ண முடியல. இது என்னோட கடைசி படம். நான் ஒரு வேற ட்ராக், அதாவது நான் அரசியலுக்கு போறேன். ஏன்னா மலேசியால அரசியல் பேசக்கூடாது. நான் அரசியலுக்கு போறேன். சும்மாவே என் படத்துக்கு நிறைய இடையூறு வரும். இப்போ எப்படி நீங்க சமாளிச்சிருவீங்களா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு விஜய் அவர்கள்
ரொம்ப முறை வந்து அவங்ககிட்ட தெளிவா கேட்டிருக்காரு. அந்த முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் களத்துல இறங்கியிருக்காரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க ஒரு வரமா தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த தயாரிப்பு நிறுவனம் விஜய் அவர்களை வச்சு இயக்கிறத ஒரு வரமா தான் பார்த்திருக்காங்க. அதுதான் நடந்தும் இருக்கு. இப்போ இந்த கேப்ல நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஹேஷ்டேகா இருக்கட்டும், அதோட ஜஸ்டிஸ் பார் ஜனநாயகனா இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமா வைரல் படுத்த தியேட்டர் பக்கமே நாங்க போக மாட்டோம், எந்த படத்தையும் பார்க்க மாட்டோம், விஜய் அவர்களோட படம் வரணி தான் எங்களுக்கு திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னைக்கு காலையில அந்த கேஸ் வந்து அந்த வழக்கை எடுக்கிறாங்க. அப்ப அவங்களோட சந்தேகத்தின் அடிப்படையில எல்லாமே பாக்குறாங்க, A to Z என்ன நடந்திருக்கு. இவங்க வந்து மறுபடியும் ஒரு குழு வந்து படம் பார்க்கணும்னு சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து ஆஷா அவங்க வந்து எல்லாமே A to Z பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு குழு வந்து UA சர்டிபிகேட் வழங்கின ஒரு படத்தை எப்படி நீங்க இதுக்கு அமர்வுக்கு வந்து கொடுப்பீங்க, மீண்டும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத எப்படி நீங்க கேட்பீங்க. ஸோ இது வந்து ஒரு குழுவா எடுத்ததை வந்து சென்சார் போர்டு தலைவர், அதாவது அவர் வந்து மீறி இருக்கிறாரு அப்படின்ற ரொம்ப காட்டமாவே வந்து அங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த பின்புலத்துல இருந்த அந்த அரசியல் அழுத்தமா, இல்ல அவருக்கு அது தனிப்பட்ட முறையில விஜய் அவர்கள் மேல இருக்கக்கூடிய வன்மை என்ன நடக்குது, அவரு யாரு, அவருக்கு ஏன் என்ன சூழல்ல அந்த முடிவு எடுத்தாரு அப்படின்றதான் இப்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. 12ஆம் தேதி இல்ல 14ஆம் தேதி உறுதியாக படம் ரிலீஸ், அதை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய, கொண்டாடப்பட வேண்டிய நேரத்தை இப்ப சென்சார் போர்டு தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் இப்ப வந்து நீதிமன்றத்துல லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட காரணத்துல, அதாவது மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கது அல்ல, மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவு ரத்து, ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் அதிகார வரம்பை மீறி உள்ளார் சென்சார் வாரிய தலைவர் அப்படின்னு அந்த நம்ம ஆஷா வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவங்க எப்படி விடுவாங்க, அவங்க தான் வந்து சென்சார் போடாச்சு, எங்களையே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா, இந்த படத்துக்கு நாங்க கொடுத்த முடிவு கரெக்ட், நாங்க மறுபடியும் போறதில்லைன்றத மறு ஆய்வுக்கு போறதுன்றதுல தப்பு இல்லை அப்படின்னு இப்போ கடைசியா அவங்களே சொல்லிட்டாங்க, UA சர்டிபிகேட் நீங்க வழங்கிருங்க, உடனே வழங்கணும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி தெளிவாக ஆணித்தனமாக சொன்ன நேரத்திலேயே மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவு ரத்துன்னு இப்ப முடிவு பண்ணியாச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க சென்சார் போர்டு, அதை மேல்முறையீடு பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஜனநாயகனுக்கு UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக சென்சார் போர்டு மேல்முறையீடு இப்போ கன்ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. ஏன்னா இவ்வளவு நேரமா வந்து படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள், சில விஷயங்கள், வசனங்கள் இதெல்லாம் வந்து அரசியலா இருக்க போகுது, இது வந்து இதனால பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலுமே கூட, இப்போ அந்த சென்சார் போர்டு தலைவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் மேல்முறையீடு போறாரு. இது வந்து திங்கக்கிழமை அந்த வழக்குன்றது எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமை தான் இனி வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அப்போ நம்ம சொன்ன அந்த தேதி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வழங்குற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ தனிப்பட்ட காரணங்கள், யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தாங்க, ஒரு குழு எடுத்த முடிவை எப்படி தலைவர் மீற முடியும் அப்படின்னு ஆஷா கேட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம இன்னும் ஆர்ஷா கேட்கணும் போல, ஏன்னா அதுதான் இப்போ உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஜனநாயகனுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நெருக்கடி இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு, தமிழ்நாட்டின மீறின ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத. இதுக்கான விடை மீண்டும் திங்கக்கிழமை தெரியும். இப்போ அந்த சென்சார் போர்டு வழங்க அதிகமான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா அவங்க தான் மேல்முறையீடு போறாங்களா, அதனால இந்த படத்துக்கு இப்போதைக்கு தரமாட்டாங்க. ஒரு பக்கம் கொண்டாட்டத்தை கொடுத்து மீண்டும் அதை வந்து மேல்முறையீடு அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அங்க எல்லாருக்கும் பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற வகையில மீண்டும் இந்த தகவல் அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம இப்போதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிரபலங்கள் சிலர் அதுக்கான வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் ரொம்ப ஆணித்தனமா அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பராசக்தியில ஒரு வசனத்தை எடுத்து வச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அந்த கேள்விதான் இனிமேட்டு இங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்சார் வந்து அவங்க எடுத்ததான் முடிவு அப்படின்னா எதுக்கு இத்தனை படங்கள், எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. அவங்க இவ்வளவு நாளா பண்ணதுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க டைரக்டா அவங்க இந்த நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்களாவே அதுக்கு அவங்க பதில் வழங்கியிருப்பாங்க. KVN ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய மூச்சு விடுறதுக்குள்ளாரியே மீண்டும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறது கண்டிப்பா யாருக்குமே அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஒரு அதிகாரத்தின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதிகார வன்மத்தின் என்ன வேணாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். விஜய் கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு எழுவார். இவங்க எவ்வளவுதான் அந்த படத்தை அமுக்குனாலுமே மீண்டும் நான் சொல்றேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது வசூலில் இதுவரைக்கும் வந்த விஜய் படங்கள்ல, ஏன் தமிழ் படங்கள்லயே ஒரு பெரிய நம்பர்ஸை கலெக்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே எழுதி வச்சுங்க.